அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடியில் விருந்துக்கு உங்களை அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து கிளறிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக விடுங்க. இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போவே ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம்.
இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகத்தூள் வந்து நான் இடித்து சேர்த்துருக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக விடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் கூட இப்போவே நீங்கள் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இதை விட இன்னும் கட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த கொதிக்க விடுறேன். சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வந்து தூவி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிடலாம். கரம் மசாலா தூள் வந்து கடைசியாக தூவி கொதிக்க விடுங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.